மார்க்கெட்டில் எவ்வளோ ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ் இருக்குது. அவ்வளோ ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் போய் இன்க்ரீடியண்ட்டை பரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2 பேருக்கு மேலே உங்களுக்கு அதில் 10 இன்க்ரீடியண்ட் வரும், அது என்னன்னே புரியாது. ஏன்னா நீங்கள் என்னன்னு புரியாத ஒரு இன்க்ரீடியண்ட் தான் உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்க. இட்ஸ் ஆல் மேட் இன் லேப், இட்ஸ் நாட் மேட் இன் கிச்சன். ஒருத்தவங்களுக்குலாம் 7 தான் இருந்துச்சு. அவங்க ஒரு 3 வீக்ஸ் வந்து நம்ம அம்மாவில் சாப்பிட்டு அவங்களுக்கு 10 வரைக்கும் போச்சு அப்படின்ற எங்களுக்கு வந்து அவங்க டெஸ்டிமோனியே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் நிறைய இருக்குது. நிறைய பீப்புளை வந்து நம்ம இன்னும் ரீச் பண்ணவே இல்லை. நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரியாமல் அவேர்னஸ் எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. பட் வந்து இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல க்ரோத்தும் இருக்கும். சரி, நானே ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் அந்த பார்ட் டைமாக பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து என்னால் அந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு இதுலேருந்து வர இன்கம் வச்சு என்னால் வந்து நீங்கள் வந்து ஹோல்சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ரீட்டெயில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ வந்து எங்களுடைய நம்பர்ஸை வந்து நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் வந்து எங்களோட டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி இங்கேயே வந்து எடுத்துக்கலாம். வணக்கம் சார். எல்லோருக்கும் வணக்கம் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என்னோட பேர் வந்து பெர்னார்ட். நான் மெய் ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டை நடத்திட்டு இருக்கேன். இது வந்து ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங் செக்டர் பிராண்டு. வந்து நான் மெயினாக எங்களோட ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் வந்து நாங்கள் வந்து மால்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மால்ட்லேயே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மால்ட் இருக்குது, கேரட் மால்ட் இருக்குது, ஏபிசி மால்ட் இருக்குது, அப்புறம் வந்து டர்மரிக் மால்ட் அப்படின்னு இருக்குது, டர்மரிக் மால்ட். அது போக மாமாஸ் மால்ட் அப்படின்றது அது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்காண்டி மட்டும் ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா வெர்மிசெலி சேமியாஸில் வந்து மில்லட்ஸ் வச்சு ஒரு 5 விதமான சேமியா பண்ணிட்டோம். we have 15 acres ஃபார்ம் வச்சுருக்கோம். நாங்கள் அந்த ஃபார்மில் என்ன வருதோ அதை வச்சுட்டு ஏதோ மைதா இல்லாமல் கோதுமையை சேர்த்து நாங்கள் வந்து ஒரு 5 விதமான சேமியா பண்ணிகிட்டு இருக்கோம். கம்பு, வரகு, சோளம், திணை, கொள்ளு, இந்த 5 வெரைட்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோடு சேர்த்து வந்து நாங்கள் வந்து ஒட்டன்சத்திரம் பக்கம் இருக்க தேன் எடுக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களோட போயிட்டு நாங்கள் வந்து பியூர் மவுண்டைன் ஹனி, ஒயில்ட் ஹனிஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக தேன்னாலே வந்து உங்களுக்கு பெட்டி தேன் தான் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ பெட்டி தேன் வந்து நல்லதுனாலும் ஸோ மவுண்டைன் ஹனியோட பெனிஃபிட்ஸ் வந்து அதோட நியூட்ரிஷன் வேல்யூஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு ஃபுட்டும் நமக்கு தேனிக்கு கொடுக்க மாட்டோம். வந்து பெட்டி தேனில் வந்து நான் எல்லா நேரமும் அந்த பூக்கள்லேருந்து தேன் எடுக்கிறதே இல்லை. ஏன்னா நிறைய நேரம் வந்து பூக்கள் இருக்க நமக்கு ட்ரை சீசனில் பார்த்தீங்கன்னா பூக்கள்லேருந்து தேன் வராது. ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு சக்கரை தனியாக இல்லை சீனி தனியாக வந்து அவங்களுக்கு அதுக்கு ஃபீட் பண்ணி ஆனோம். பட் மவுண்டைன் ஹனி வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதுக்கு வந்து நம்ம ஃபீடிங் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கவங்க ஆல்ரெடி ஏற்கனவே அவங்க காலங்காலமாக தேன் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தெரியும் இந்த சீசனில் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு அதை கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். அதில் வந்து நம்ம வந்து ஹீட்டும் பண்ணுறதில்ல. ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதோடைய மகரந்தம்லாம் வேஸ்ட்டாக இதாகிடும். ஸோ அந்த மகரந்தத்தோட தேன் இருக்கும்போது தான் அதோடைய நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அது வந்து அவங்க மகரந்தோடு எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணாமல் வெறும் ரா மவுண்டைன் ஹனி, முருங்கை கனி சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளவர்ஸ் மாறிட்டே இருக்கும். இது வந்து ஒரே பூ நமக்கு எல்லாமே இப்போ முருங்கை தேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லா சீசன் கிடைக்காது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிப்ரவரியிலேருந்து கிடைக்கும். ஒரு ஜூன் தான் அதிகபட்சம், ஜூன் ஜூலைக்குள்ளே முருங்கை தேனோட ஹனி சீசன் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் முருங்கை கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து நம்ம நாவல் பூ தேன் கிடைக்கும், நாவல் பூடைய தேன் கிடைக்கும். அந்த மாதிரி சீசன் மாறிட்டு இருக்கும். ஸோ அது எப்போ கிடைக்குதோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கோம். அது போக எங்கள்கிட்ட வந்து கீ இருக்குது, நெய் இருக்குது. நெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் நெய்யில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். பொதுவாக வந்து நெய் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியிலேருந்து தயிரோ இல்லை வாங்கி அதை இது பண்ணுறாங்க. நம்ம எப்படின்னா பால் எடுத்து தயிராக மாற்றி அதோடைய ஆடை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுலேருந்து நெய் செய்கிறனால நம்மளுடைய நெய் வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்கும். இன்னும் வீட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று நம்ம பால் வாங்குகிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா அது வந்து ஃப்ரீ கேஸ் கவுன்னு சொல்லுவாங்க. அதாவது வளர்ப்பு முறையில், அதாவது மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படுற மாடுகள் மட்டும்தான் நம்ம அங்கேருந்து மட்டும்தான் எடுக்கணும். மாட்டிலே வந்து பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நெய் தான். தயிர் எல்லாத்தையும் விட நெய் தான் ரொம்ப சிறந்தது. ஸோ நெய் வந்து நம்ம அன்றாட உணவில் எடுத்துக்கிறனால நம்ம அது மாதிரி நெய் வந்து சுத்தமான முறையில் தயாரித்து கொடுத்துட்டு இருக்கோம். இல்லை மாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது வந்து பீட்ரூட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஏன் பீட்ரூட் அப்படின் போது இப்போ வந்து ஒரு குழந்தைகள் வந்து மோஸ்ட்லி வந்து காய் சாப்பிட்றதுன்னு என்னென்னா அதிகபட்சம் இந்த உருளைக்கிழங்கு இல்லை சில பேர் வந்து ஒரு பீன்ஸ் எதாவது சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த காய் சாப்பிடுவோம். கண்டிப்பாக வந்து பீட்ரூட் வந்து குழந்தைகளும் சரி என் பெரியவங்க கூட பீட்ரூட் எடுத்துக்கிறதே இல்லை. ஸோ பீட்ரூட்டை வந்து நம்ம ஆனால் பீட்ரூட் தான் வந்து இருக்கிறதுல ஹீமோகுளோபின் வந்து அதிகமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிடும். இப்போ நம்ம இந்தியாவோடைய ரிப்போர்ட்டே பார்த்துட்டோம்னா 10ல் வந்து 3லேருந்து 4 குழந்தைகளுக்கு வந்து அனிமியா தான் இருக்கிறாங்க, ரத்த சோகையாக இருக்குது. இந்த ரிப்போர்ட் எடுத்து 10 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக அதோடைய இது வந்து கூட தான் செஞ்சுருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு மெயின் வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து பீட்ரூட் தான். ஸோ இந்த பீட்ரூட் மால்ட்டை வந்து ரெகுலராக அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த அனிமியாவிலேருந்து சீக்கிரம் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்லேயே வந்து அவங்களுடைய பிளட் கவுண்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதை பார்த்துருக்கோம். நாங்கள் எங்கள்கிட்ட வந்து வர ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்து இப்போ வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து 11 இருக்கணும். ஆனால் யாருக்குமே ஈவன் என்னோடய ஒய்ஃபுக்கு நாங்கள் எடுக்கும்போது கூட 8, 9, 10 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது.
ஸோ அது வந்து ஒவ்வொருத்தரையும் அவங்க பெட்ரோ ரிப்போர்ட் எடுக்கும்போது அது உங்களுக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா நான் அந்த இதில் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து 8 தான் இருக்குது, 9 தான் இருக்குது, அப்புறம் அயன் மாத்திரையே சாப்பிடுவாங்க. ஸோ என்ன தான் வந்து மாத்திரை சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்டாலும் ஒரு இயற்கையாக வந்து நம்ம சாப்பிடும்போது அது இன்க்ரீஸ் ஆகும்போது அதோடைய பெனிஃபிட் அது ஒன்று லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு அது வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் அந்த பீட்ரூட் மால்ட்டை வந்து செய்ய ஆரம்பிச்சு மக்கள்கிட்ட கொடுக்கும்போது தான் எங்கிட்ட ஒரு 21 7 தான் இருந்துச்சு. அவங்க ஒரு 3 வீக்ஸ் வந்து நம்ம பீட்ரூட் மால்ட்டை சாப்பிட்டு அவங்களுக்கு 10 வரைக்கும் போச்சு அப்படின்ற எங்களுக்கு வந்து அவங்க டெஸ்டிமோனியே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து இந்த பீட்ரூட் மால்ட்டை வந்து பிளட் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெஷலி வந்து இந்த பெண்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம், இந்த கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 10ல் வந்து 7 பேர் வந்து ஒரு 40-45 தாழும்போது கர்ப்பப்பையை வந்து ரிமூவ் பண்ணியானோ அது ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. ஸோ இப்போ இந்த பீட்ரூட் மால்ட் வந்து அவங்க ரெகுலராக எடுக்கும்போது என்ன அந்த பிளட் வந்து புதுப்பித்துட்டே இருக்கும், புதுசாக ஊறிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து அவங்களுக்கு எனர்ஜி டக்குன்னு திருப்பியும் ரத்தம் ஊறும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய வந்து நமக்கு வந்து அது நாங்கள் நிறைய இப்போ 1 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கனால நாங்கள் நிறைய வந்து ரிசல்ட்ஸையும் நேராக பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்து வந்து இதில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாமே அப்படின்ட்டு தான் நாங்கள் அடுத்து வந்து ஒரு கேரட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ கேரட்டில் வந்து மெயினாக என்ன இருக்குன்னா பீட்டா கேரோட்டின் ஒன்று இருக்குது. இந்த பீட்டா கேரோட்டின் தான் என்னென்னா விட்டமின் ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஸோ அந்த ஆரஞ்சு கலர் வெஜிடபிள்ஸில் வந்து இந்த பீட்டா கேரோட்டின் நிறைய இருக்கும். ஸோ வந்து நம்ம கேரட்ஸ் வந்து ரெகுலராக ஃபுட்டில் எடுத்துக்கும் போது கண்ணுக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி தேவையான விட்டமின்ஸை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த 2 காண்டி தான் நம்ம வந்து கேரட் மிக்ஸ் கொண்டு வந்தோம். ஸோ இந்த கேரட்டில் வந்து இது ரெடி பண்ணுறது அது நல்லா மூவ் ஆச்சு. ஸோ ஓகே பீட்ரூட் ஃபஸ்ட்டு நல்லா எங்களுக்கு எப்பயுமே மூவ் ஆகிடும். அடுத்து வந்து நாங்கள் கேரட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்து வந்து இப்போ ஏபிசி நியூட்ரி மிக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தோம். பிகாஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஆப்பிள் டே கீப்ஸ் டாக்டர் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு அந்த ஆப்பிளில் வந்து நிறைய சத்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த பீட்ரூட்டும் கேரட்டோட மிக்ஸ் பண்ணி சொல்லும்போது அது ரொம்ப ஒரு டேஸ்டியான ப்ராடக்டாக மாறும். ஏன்னா இப்போ குழந்தைகளுக்கு வந்து நம்ம சத்தாக மட்டும் கொடுக்கவே முடியாது. அதுக்கு வந்து அது நீட் டேஸ்ட். ஃபஸ்ட்டு டேஸ்ட் தான் அவங்க ப்ரிஃபரன்ஸ். டேஸ்ட்டாக இருந்தால் தான் அவங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கவே செய்வாங்க. ஸோ டேஸ்ட்டும் இருக்குது, இதில் நிறைய நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் இருக்கும்போது ஏபிசி வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஹிட்டான ப்ராடக்டாக மாறிச்சு. நம்ம யூஸ் பண்ணுற பீட்ரூட்டும் சரி கேரட்டும் சரி நாங்கள் வந்து 2மே வந்து ஊட்டியிலேருந்து தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ ஊட்டியிலேருந்து இது 2 ஏன் ஊட்டியில் இருக்குன்னா இது வந்து ஒரு மலையில் வந்து இந்த குளிர் பிரதேசத்தில் வளர்கிற காய்கறிகள். இது 2மே கீழே என்ன தான் கிடைச்சாலும் அதோடைய நியூட்ரிஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. நாங்கள் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிக் சர்டிஃபைடு ஃபார்ம்ஸ்லேருந்து மட்டும்தான் நாங்கள் வந்து இதை எடுக்கிறோம். ஸோ வந்து இதில் வந்து எந்தவித கெமிக்கலும் இதுவுமே போடாமல் வளர்க்குறாங்க. பொதுவாக பீட்ரூட்டும் கேரட்டும் 2மே வந்து இந்த மண்ணுக்குள்ளே விளையிறதுனால சில விவசாயம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு லாப நோக்கத்துக்கு பண்ணணும், இதை வந்து எலிக்கக்கூடாதுன்றக்காண்டி மெயினாக வந்து இதுகள்கிட்ட வந்து இந்த ஒரு எலிகள்கிட்டே இந்த வந்து காட்டு பன்றிகள் வந்து நிறைய இதை வந்து சாப்பிட்டு அழிக்க ஆரம்பிச்சு. ஸோ அதுக்காக வந்து இந்த வேரில் வந்து ஒரு மருந்து கட்டி தான் பீட்ரூட்டே வைக்கிறாங்க. ஸோ அதோடு சேர்ந்து தான் நம்ம வாங்குகிற பீட்ரூட்டோ கேரட்டோ எல்லாமே வருது. ஸோ அதனால வந்து நாங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஓகே டிசைட் பண்ணுவோம். இனிமேல் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியல நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்து வாங்கும்போது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒன்லி ஆர்கானிக் முறையில் வளர்ந்த பீட்ரூட்டும் கேரட்டும் மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு எங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடியே போட்டிருக்கோம் ஆர்கானிக்லி க்ரோன் பீட்ரூட், ஆர்கானிக்லி க்ரோன் கேரட்னு. அது ஆர்கானிக் க்ரோன்னா என்னென்னா நாங்கள் அந்த சர்டிஃபைட் ஃபார்மர்ஸ்ட்டு மட்டும் நாங்கள் போயிட்டு நாங்கள் நிறைய ஃபார்மர்ஸை மீட் பண்ணி அது அவங்க சர்டிஃபைட் ஃபார்மர்ஸ் அவங்களுடைய எப்படி வளர்க்குறாங்க எல்லாம் பார்த்துட்டு ஸோ இவங்கள்ட்டலாம் நம்ம வாங்குவோன்ட்டு. ஸோ எங்களுக்கு ரெகுலராக சில கஸ்டமர் ஃபார்மர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து மட்டும்தான் நாங்கள் பீட்ரூட்டு கேரட் வாங்குவோம். ஸோ அது அந்த மாதிரியில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எங்களுடைய ப்ராடக்டோடைய டேஸ்ட்டும் குவாலிட்டியும் ரொம்ப சுப்பீரியராக இருக்கும். ஸோ எங்களுக்கு நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அவங்கெல்லாம் வந்து எங்கள் ப்ராடக்ட் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, அதாவது ரொம்ப சில பேர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்குது, சாப்பிட முடியும். எங்கள் இது வந்து ஸ்வீட் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு இருக்கும். அப்போது வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணக்கூடாது, அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அந்த நாட்டு சக்கரை வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவாக வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து சர்வ் பண்ணோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி எங்கள்கிட்ட வந்து ஆர்டர் வந்து குக் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இப்போதைக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து பர் டே வந்து 20 to 30 kgs வரைக்கும் ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்குங்க வெளியே. இப்போ ஆமாம் நாங்கள் வந்து ரீட்டைல் வந்து லேட்டராக தான் கொண்டு வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஹோல்சேல் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து இதில் மால்ட்டில் வந்து என்ன ஒரு விஷயம்னா வந்து இப்போ நிறைய பேருக்கு இந்த மால்ட்டுன்ற ப்ராடக்ட் வந்து அவேர்னஸ் கம்மி. அதாவது மார்க்கெட்டில் எவ்வளோ ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ் இருக்குது, அவ்வளோ ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் போய் இன்க்ரீடியண்ட்டை பரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2 பேருக்கு மேலே உங்களுக்கு அதில் 10 இன்க்ரீடியண்ட் வரும், அது என்னன்னே புரியாது. ஏன்னா நீங்கள் என்னன்னு புரியாத ஒரு இன்க்ரீடியண்ட் தான் உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்க. இட்ஸ் ஆல் மேட் இன் லேப், இட்ஸ் நாட் மேட் இன் கிச்சன்.
ஸோ நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம கிச்சனில் நம்ம இருக்கிற திங்ஸை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை தான் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் இல்லையா. அது என்ன ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் புரியாத இன்க்ரீடியன்ஸ் தான் ஆர்டிஃபிஷியல் ஹெல்த்திங்காக கொடுக்குறோம். மேபி டேஸ்ட் பெட்டர், நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் அதில் வந்து மோஸ்ட்லி சுகர் தான், அதுவும் ரீஃபைன் சுகர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அதில். அது போக அந்த ரீஃபைன் சுகரை பேரை மாற்றி வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அவங்க போடுற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஒரு டேப்லெட்ஸ், ஒரு கால்சியம் அப்படின்ற போடுறது எதுவுமே வந்து அது வந்து ஒரு ஃபுட்லேருந்து டிரைவ் பண்ணதான் தெரியாது. அது வந்து ஃபுட்லேருந்து நிறைய ப்ராசஸ் பண்ணி எடுத்த ஒரு பவுடர்ஸ் தான் அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நம்ம பிள்ளைகள் கொடுக்குறதோட இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஃபுல்லி நேச்சுரல், எந்த ஒரு கெமிக்கல்ஸ் இல்லாமல், எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் 100% நேச்சுரலாக கொடுக்குற ஹெல்த் ட்ரிங்கை கொடுக்கும்போது பிள்ளைகளுடைய அந்த ஒரு நேச்சரே வந்து உங்களுக்கு ஒரு பிஹேவியர்லேருந்தே நீங்கள் ஒரு சேஞ்சு கொடுக்க முடியும். இது 2 வயசுக்கு மேலே நீங்கள் தாராளமாக எல்லா குழந்தைகளுக்கும் இது கொடுக்கலாம். எனக்கு வந்து என்னோட 2 குழந்தைகள் இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு 5 வயசு ஆச்சு, இன்னொரு பொண்ணுக்கு 2 வயசு ஆச்சு. அவங்க 2 பேருமே இதுதான். காலையில் ஆனால் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு தான் பாப்பா வந்து பெரிய பாப்பா அது குடிச்சிட்டு தான் ஸ்கூலுக்கு போவாள். சில சமயம் காலைல சாப்பிட கூட மாட்டான். பட் ஆனால் இது குடித்தாலே அவளுக்கு வந்து மதியம் சாப்பிட்ற வரைக்கும் நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும். சின்ன வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்க, நான் அப்படியே சாப்பிடுவேன்ற மாதிரி தான். பாலில் போட்டால் கூட சாப்பிட மாட்டேன். அப்படியே எனக்கு அது ஒரு தட்டை எடுத்துகிட்டு வந்து எனக்கு வேணும் தாராளமாக கொடுக்கலாம். இதில் வந்து நம்ம எதுவும் சேர்க்காதனால தாராளமாக கொடுக்கலாம். ஸோ பாலில் குழந்தாலும் கொடுக்கலாம். நீங்கள் அப்படியே வந்து சில சமயம் வந்து சில இது மாதிரி ஹெல்த்திங் மாதிரி நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். இது ஒன்றுமே உங்களுக்கு செய்யாது. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 2 டைம்ஸ்லேருந்து 3 டைம்ஸ் கன்சியூம் பண்ணலாம். நீங்கள் பால்லையும் சாப்பிடலாம். நிறைய பேர் வந்து இப்போ பால் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இதை வந்து நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம், இல்லை வந்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி நீங்கள் போட்டும் சாப்பிடலாம். இப்போ வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் அனிமிக்காக இருக்கீங்க, உங்களுக்கு பிளட் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, 6 to 7 தான் இருக்குது, எனக்கு அவ்வளோ வேணும்னா நீங்கள் 4 டைம்ஸ் a day வரைக்கும் சாப்பிடலாம். ஒரு 2 hours கேப் போட்டு 4 டைம்ஸ் a day எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு 50 days 2 weeksலேயே வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்கள் ஹீமோகுளோபின் லெவலில் பார்க்க முடியும். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பட்டியில் வந்து இதே இது வந்து நாங்கள் நாட்டு சக்கரையை விட்டுட்டு கருப்பட்டியில் வந்து இதே ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பீட்ரூட் வித் கருப்பட்டி மிக்ஸ் அது எல்லாம் நிறைய ரிசர்ச்சே இருக்குது. கருப்பட்டியை வந்து சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் வந்து கருப்பட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அது வந்து மற்ற சுகர்ஸ் மாதிரி உங்களுடைய சுகர் லெவலில் ஸ்பைக் பண்ணாது. ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த பீட்ரூட்டோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது எல்லாருமே எடுத்துக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதிலே இதில் வந்து இன்னொரு பார்த்தீங்கன்னா ராகியில் மில்லட்ஸ் பேஸ் பண்ணி மில்லட்ஸ்லேயும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது 2மே வந்து டயபெட்டிக் பேஷண்ட்லேருந்து எல்லாருமே சாப்பிடலாம். இல்லை, ப்ரைஸிங் வந்து எப்பயுமே வந்து எவ்வளோ அவங்க குவான்டிட்டி எடுக்கிறாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இந்த குவான்டிட்டி கூட அவங்களுடைய ப்ரைஸிங் வந்து நாங்கள் குறைச்சிட்டே வருவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு லாட் சைஸாக நம்ம செய்கிறது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு இப்போ வந்து 10 kgக்கு மேலே எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பான ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸ், வெளியே கிடைக்காத ப்ரைஸிங்கில் வந்து நாங்கள் பண்ண முடியும். அதை வந்து அதே மாதிரி அவங்க 5 kgலேருந்து எங்கள்கிட்ட எடுக்கலாம். பட் என்னோட இது என்ன அட்வைஸ் என்னன்னா 10 kgக்கு நீங்கள் மேலே எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸிங்கில் கிடைக்கும். இப்போ ரீட்டெயிலாக பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து 100 grams வந்து 150 rupees வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லாம் கொடுக்குறது வந்து இப்போ 250 grams வந்து நாங்கள் 300 rupees போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் அமேசான் டிஸ்கவுண்ட் கொடுத்து நாங்கள் ஒரு 300 rupees கொடுத்துருக்கோம். அப்போ 250 grams 300 rupeesனால் பார்த்துக்கோங்களேன், 1200 rupees kg போயிட்டு இருக்கு. நீங்கள் அப்போ வந்து இதை எடுத்து நீங்கள் ரீட்டெயிலாக வெளியே கொடுக்கும்போது இதே ப்ரைஸை கொடுக்கலாம். பட் உங்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல காம்படிட்டிவ் ப்ரைஸ் உங்களுக்கு 30-40% மேலே வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி நான் ஹோல்சேல் ப்ரைஸ் பண்ணி கொடுப்போம். அதே இப்போ நம்மகிட்ட டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது இல்லை எங்கள் டேரெக்டாக எங்கள் வெப்சைட்டில் வாங்க, இப்போ வந்து ஓன் வெப்சைட் ஆச்சு. ஸோ நீங்கள் டேரெக்டாக எங்கள் வெப்சைட்டில் வாங்கும்போது சரி, இல்லை எங்களுக்கு ஃபோன் பண்ணி வாங்கும்போது சரி, உங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கதா செய்யும். இதுவும் நீங்கள் வந்து ரீசெல்லிங் இல்லை ஒயிட் லேபிள் பண்ணணும், இல்லை ஹோல்சேலாக நீங்கள் மாறணும்னா ஸோ உங்களுக்கு வந்து அது தனி ரேட்டே நாங்கள் அதுக்கு தனி ப்ரைஸ் சார்ட்டே வச்சுருக்கோம். ஸோ அது வந்து எப்படின்னா நீங்கள் எவ்வளோ பை பண்ணுறீங்கன்றது பொறுத்து தான். இப்போ 5 kgனா ஒரு ஒரு இதில் ஒரு ப்ரைஸ் பேக்கெட்டில் வருவீங்க. 10 kg போது அது இன்னொரு ப்ரைஸ் பேக்கெட், 50 kg போது தனியாக ஒரு ப்ரைஸ் பேக்கெட்டில் போயிடும். ஸோ இதுக்கு ப்ரைஸ் பேக்கெட் ஏற்ற மாதிரி மாறிடும். ஃப்ரம் 5 kg எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஆமாம், எடுத்துக்கலாம். சரி, என்னென்னா இப்போ வந்து இதில் வந்து நான் அப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் நிறைய வந்து இது வந்து நீடு நிறைய இருக்குது. இதில் என்னென்னா மேக்கிங் வந்து ரொம்ப ஒரு இது வந்து அது ஒரு மேக்கிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் அந்த மால்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது இந்த மேக்கிங் வந்து நிறைய டிஃபரன்ஸ். இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு கிளைமேட் கண்டிஷனும் சப்போர்ட் பண்ணணும், ரா மெட்டீரியல் கிடைக்கணும். இது வந்து ஒரு மேக்கிங் தான் இதில் வந்து ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் நிறைய இடத்துல வந்து ஸ்டால்ஸ் போடுவோம். அங்கே நிறைய மதர்ஸ், நிறைய லேடிஸ் வந்து எங்கள்கிட்ட கேட்பாங்க, ரொம்ப நல்ல ப்ராடக்ட் நல்லா இருக்குது, இது நாங்களும் செஞ்சு பார்த்தோம், பட் ஆனால் எங்களால் செய்ய முடியல. ஏன்னா இது ஒரு ப்ராடக்ட் ஒரு பேட்ச் செய்கிறதுக்கே ஒரு சின்ன லாட் சைஸ் கேட்க சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 kg செய்யினாலே உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 hours வரைக்கும் டைம் ஆகும். அவ்வளோ நேரம் நீங்கள் கிண்டிக்கிட்டே விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும்.
இதோட லாட் சைஸ் நீங்கள் கூட இப்போ 10 kg 15 kg கூட உங்களுக்கு நமக்கு வந்து இன்னும் எஃபோர்ட் ஜாஸ்தி போடணும், மேன் பவர் உங்களுக்கு நிறைய தேவைப்படும், அதாவது நிறைய டைம் ஆகும், பண்ணவும் முடியாது. ஸோ அவங்க நிறைய பேர் எங்கள்கிட்ட ஒரே query தான். அந்த மாதிரி தான் எங்களுக்கு நிறைய ரீசெல்லர்ஸ் கிடைச்சாங்க. ஸோ எங்களால் செய்ய முடியல, பட் எங்களுக்கு நிறைய வாண்டட் இருக்குது, நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ராடக்ட் ட்ரை பண்ணிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்க முடியுமா, நாங்கள் எங்களுடைய ஒயிட் லேபிள் மாதிரி தாங்க, நாங்கள் எங்களுடைய ஸ்டிக்கர் ஒட்டி நாங்கள் எங்களோட பிராண்ட் நேம் போட்டு நாங்கள் சேல் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் எங்களுக்கு நிறைய ரீசெல்லர்ஸ், நிறைய ஹோல்சேலர்ஸ் நிறைய பேர் வந்து கிடைச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆரம்பிக்கும் போது ரீட்டைல் பண்ணலான்ட்டு தான் ஆரம்பித்தோம். பட் ஆனால் இதில் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரனால ஏன்னா நம்மளாலே எல்லாருக்கும் போய் விற்க முடியாது, நம்மளால் எல்லாரையும் போய் ரீச் பண்ண முடியாது. பட் ஆனால் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க்கோடு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தேவைப்படுது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் வந்து செஞ்சு ஒரு 5 kg லாட் ஆகும் சரி, 10 kg லாட் ஆகும் சரி, 50 kg லாட் வரைக்கும் நாங்கள் வந்து கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இதில் வந்து 100 கிராம்ஸில் கேட்டிங்கனாலும் 100 கிராம்ஸ் பேக் பண்ணி கொடுப்போம். இல்லை நான் வந்து நானே பேக் பண்ணிப்பேன், எனக்கு ஒரு 50 kgs வந்து நீங்கள் பெரிய லாட் சைஸாக கொடுத்துருக்கீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி லாட் சைஸாக கொடுத்துரும். ஸோ 100 கிராம்ஸ் இருக்குது, 250 கிராம்ஸ் இருக்குது. மெயினாக வந்து எங்களுக்கு மூவ் வரது 100 கிராம்ஸ் தான் நல்லா போகும். ஸோ அதில் பேக் பண்ணி கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு ஒயிட் கலர் பேக்கில் பேக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வந்து அதுக்கு வந்து அதில் வந்து நீங்கள் உங்களுடைய பிராண்ட் ஸ்டிக்கரை போட்டு நீங்கள் சேல் பண்ணாலும் செய்யலாம். இல்லை எங்களுடைய மெயின் ஃபுட்ஸ்னே வந்து நாங்கள் வந்து ஸ்டிக்கர் வாங்கி எங்களுடைய பிராண்டிங்லேயே இருக்குது. இல்லை நான் வந்து ஜஸ்ட் வந்து ரீசெல்லராக மட்டும் இருக்கேன், எனக்கு வந்து எங்களுக்கு ஓன் பிராண்டிங் கிடையாதுன்னா நாங்கள் ரீசெல்லிங்கும் பண்ணி தந்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் வந்து ஹோல்சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ரீட்டைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ வந்து எங்களுடைய நம்பர்ஸை வந்து நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் வந்து எங்களோட டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி இங்கேயே வந்து எடுத்துக்கலாம். எங்களுடைய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட யூனிட் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற வில்லாபுரம் ஹவுசிங் போர்டுக்குள்ளே எங்களோட யூனிட் இருக்குது. நாங்கள் வந்து அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸாக உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் இது உங்களோட என்ன நீட்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள், கால் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து பார்த்துட்டு கூட டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, நான் வர முடியாது அப்படின்னா வீல் சென்ட் ஃப்ரீ சாம்பிள்ஸ். உங்களுக்கு எங்கே நீங்கள் இருக்கீங்களோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்டில் வேணுமோ சாம்பிள்ஸ் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் அந்த சாம்பிளை டெஸ்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் விற்கிறதா இருக்கட்டும், இல்லை இதெல்லாம் வந்து விமன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக உள்ள நீங்கள் வந்து இதுக்குள்ள எப்படி வந்து இது வந்து கொஞ்சம் இது 2018 ஆரம்பித்த ஸ்டோரி. என்னதான் நாங்கள் கம்பெனி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆனாலும் இப்போ 2018 வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கேருந்து ஒரு கிளாஸுக்கு அனுப்புகிறாங்க எங்களை, ஒரு யோகா ஒரு செஷன் மாதிரி. அங்கே வந்து நிறைய, அதாவது போத் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போனோம், அந்த செஷன் அட்டன் பண்ணணும். அங்கே வந்து ஒருத்தங்க வந்து டியூட்டர் வந்து எங்களுக்கு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு ஃபுட் ஹேபிட் சொல்லி கொடுக்கும்போது அவங்க ஒரு ஃபேமஸான 2-3 ஹெல்த் ட்ரிங்க் பிராண்டை சொல்லிவிட்டு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு இதை சொல்கிறாங்க. எனக்கு அது மற்றவங்க எப்படி எடுத்துட்டாங்க, எனக்கு வந்து அது என்னடா இதெல்லாம் வந்து தேர் மார்க்கெட்டிங் தேர் ப்ராடக்ட், இவங்கெல்லாம் நீங்கள்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிற பிராண்டை வந்து ஒருத்தங்க வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து உங்களுக்கு ஹெல்தி அன்ஹெல்தி, அது வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, பட் அதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, இந்த பிராண்ட்ஸை விட்டு அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் இருக்க டாப் 3 பிராண்ட்ஸில் அவங்க சொன்னது. ஸோ அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இது ஒரு ரிசர்ச் ஆரம்பிச்சேன், ஏன் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது தான் இதில் இவ்வளோ இது இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஒரு ஒய்ஃபை வந்து அதுக்கப்புறம் நிறைய தேடும்போது ஒரு நேச்சுரல் லிவிங்னா என்ன, அது வரைக்கும் நானும் ஒரு கார்பரேட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் MBA முடிச்சுட்டு ஒரு பிராண்ட் மேனேஜராக வந்து ஒரு MNC அட்வர்டைசிங் ஏஜென்சியில் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஒரு இயற்கை வாழ்க்கையை விட்டு ரொம்ப தள்ளி தான் இருந்தோம். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் நான் கற்றுக்க ஆரம்பித்தோம். இதெல்லாம் என்ன, ஏன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, என்ன மாதிரி ஹார்ம்ஸ் தருது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. அது என் ப்ரெக்னென்ட் லேடிஸை வந்து சொல்கிறாங்க, மற்றவங்க கூட எடுத்துக்கிட்டோம், நான் ப்ரெக்னென்ட் நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம தேடும்போது தான் ஸோ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிடைக்க ஆரம்பிச்சு. ஸோ நாங்கள் வந்து அடுத்து வந்து இயற்கையாக முறையில் ஒரு நேச்சுரல் லைஃப் ஸ்டைல், ஒரு சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைலுக்கு எங்கள் ஃபேமிலி மாறுது. ஸோ இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் மாறும்போது எங்களோட ஹெல்த் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆரம்பிச்சு. ஸோ அப்படி தான். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ வருஷம் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு மேலே 4 இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் யூஸ் பண்ண பிறகு இது ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் நாங்கள் வந்து அந்த மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்டாக நாங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இதுக்கு மாறினோம். இப்போ 2 பொண்ணு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பிஸ்னஸும் ஸ்லோவாக நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரியலாக சொன்னால் 2000 to 2500 தான். ஒரு இரும்பு சட்டி வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன், அவ்வளோதான். 2500 இந்த ஸ்கேலு மெஷரிங்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 2000 to 3000 rupees தான் வாங்கினோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 lakhs 1.5 to 2 lakhs வரைக்கும் ரெவன்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இன்னும் நம்ம பெருசாக பண்ணுறதுக்கு இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால தான் நம்ம அடுத்து ஒரு பெரிய பிளேஸ் போய் நம்ம மூவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக பண்ண முடியும். அவங்க வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தவங்களாம் வந்து 5 kg தான் வாங்கி ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அவங்க 50 kgs வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்கன்னா, ஸோ அவங்க வந்து அதை ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மகிட்ட வந்து அந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரைக்கும் கன்சிஸ்டன்ஸாக கொடுக்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் நிறைய இருக்குது. நிறைய பீப்புளை வந்து நம்ம இன்னும் ரீச் பண்ணவே இல்லை. நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரியாமல் அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் போய் ரீச் பண்ணணும். ரீச் பண்ணாலே வந்து இதில் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. பட் வந்து இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல க்ரோத்தும் இருக்கும். சரி, நானே ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் அந்த பார்ட் டைமாக பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து என்னால் அந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு இதுலேருந்து வர இன்கம் வச்சு என்னால் வந்து இந்த பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டை வச்சு நான் திருப்பி போட்டு வாங்கினேன் வெளியே. எக்ஸ்டர்னலாக நான் எந்த ஒரு கடனுமே எங்கே ஒரு பேங்க்லேயும் போய் நான் இது வரைக்கும் ஒரு லோன் எடுக்கவே இல்லை. ஸோ இதில் வர ப்ராஃபிட்டே தான் திருப்பி போட்டு தான் நான் இந்த பிஸ்னஸை இவ்வளோ தான் க்ரோ ஆகிட்டு வந்துருவேன் வெளியே. என்னுடைய பெரிய ஒரு லோனோக்கோ போயிட்டு இல்லை வேறு யார்ட்டையோ போய் கடன் வாங்கி நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இந்த வந்து பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுல வந்து கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் என்னால் டெஃபினட்டாக சொல்ல முடியும். நீங்களால் உங்களாலையும் பண்ண முடியுன்றதான் சொல்ல முடியும்.